உலகின் தலை சிறந்த சொல் செயல். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ஒரு சிஎஸ்சிஆர் பேஸ்ட் கொஸ்டின், பட் பிஜிடிஆர்பின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கவனிங்க இந்த கொஸ்டினை. ஜேபிஏ 3x3 மேட்ரிக்ஸ் whose entries are 2. அதாவது எப்போ இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை நம்ம இந்த மேட்ரிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். பிஃபோர் தட், இந்த ஜே அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா எதுக்கு இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஜேன்னு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா என்ட்ரிஸும் சேமாக இருந்தால் அதை நம்ம ஜே மேட்ரிக்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு நொட்டேஷனுக்காக, ஒரு சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷனுக்காக. இது ஒரு இன்னொரு நொட்டேஷன் கொஸ்டின் கேட்குறப்ப எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா J2 மேட்ரிக்ஸ். ஸோ J2 மேட்ரிக்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஸோ J இஸ் எ மேட்ரிக்ஸ் whose entries are 2. அதோட ஆர்டர் வந்து இங்கே 3x3 இருக்குது. ஜென்ரலாக n/n இருக்கும். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னு பாருங்கள். J ஈக்குவல் டு all the entries are 2 whose all the entries are 2. ஓகே, இந்த மாதிரி பேட்டர்னில் தான் இருக்கும் மொத்தமே. சரி, இதுக்கப்புறம் இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் எப்படி இருக்கும், இந்த மேட்ரிக்ஸ்க்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் என்ன, டிட்டர்மினன்ட் என்ன, இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணணும். அதுதான் கொஸ்டினில் இருக்குது. இப்போ பொதுவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மேட்ரிக்ஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எல்லா என்ட்ரிஸுமே சேம், ஆல் என்ட்ரிஸ் ஆர் 2. அப்போ தியரி சொல்கிறாங்க, ஜே இஸ் ஏ, இந்த தியரியை நோட் பண்ணணும், ஜே இஸ் ஏ n/n மேட்ரிக்ஸ். ஜே வந்து ஒரு தியரம் படிக்கிறப்போ அதை ஒரு ப்ராப்ளம் பேஸ்டாக படித்தா அது வந்து நல்லா புரியும் அப்படின்றது நம்மளோட கான்செப்ட். இது வரைக்கும் நடத்தின எல்லா கிளாஸஸுமே அந்த பேசிஸில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம கற்றுக்கிற தியரி என்ன அப்படின்னா, ஒரு ஜே அப்படின்ற n/n மேட்ரிக்ஸ் இருக்குது whose order is 2. சப்போஸ் டு பி கேன்னு அசியூம் பண்ணுவோம். இங்கே வந்து ஸோ ஜே இஸ் n/n மேட்ரிக்ஸ். n/nன்றது தான் ஆர்டர். whose entries வந்து k, எல்லா என்ட்ரிஸுமே வந்து உங்களுக்கு கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அசியூம் டு பி கே. ஸோ வாட் இஸ் த ஐகன் வேல்யூஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வி ஹாவ் n/n மேட்ரிக்ஸ். n/n மேட்ரிக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் n ஐகன் வேல்யூஸ் இருக்கும். இதுவுமே ஒரு தியரி தான், ஒரு பிஜிடிஆர்பி கொஸ்டின். இதுவுமே எத்தனை ஆர்டர் இருக்கோ அத்தனை ரூட்ஸ் இருக்கும், அத்தனை ஐகன் வேல்யூஸ் வரும். ஆக்சுவலாக ரூட்ஸ் அப்படிங்கிறது தான் ஐகன் வேல்யூஸ். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸாக வரக்கூடிய எல்லாமே ஐகன் வேல்யூஸாக ஆக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த கே அப்படின்ற என்ட்ரிஸில் என்னென்ன ஐகன் வேல்யூ அப்படின்னா 0 0 எக்ஸெட்ரா 0, k இன்டூ n, kn அப்படின்னு சொல்லி வரும். எத்தனை ஜீரோஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா n-1. ஸோ எத்தனை ஜீரோஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்குறப்போ n-1 ஜீரோஸ் இருக்குது. அப்போ இந்த n-1 என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இட்ஸ் அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு பேர் வைக்கிறாங்க, அவ்வளோதான். அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி. டயகனலைசேஷன் ப்ராசஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அது புரியும் அதில். ஸோ அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி அப்படின்ற கான்செப்டை அதில் இன்னும் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எத்தனை டைம் ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கோ அந்த ரிப்பீட்டேஷன்ஸை தான் அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டின்னு சொல்லி சொல்கிறோம். அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டிஸ் ஆஃப் 0 is equal to n-1 அப்படின்னு சொல்லி வரும். இதுவும் ஒரு பிஜிடிஆர்பி கொஸ்டின். சிஎஸ்ஐ நெட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய தியரம்ஸ் எல்லாம் டைரக்ட் கொஸ்டினாக பிஜிடிஆர்பிலையும் செட் எக்ஸாம்லையும் கேட்பாங்க. அதை நம்ம ஈஸியாக அந்த இடத்துல டேக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒன்று தான் பெனிஃபிட் மேஜராக. சரி, இதுக்கப்புறம் அப்போ இந்த தியரம் யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற ஐகன் வேல்யூஸ்லாம் யாருன்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் எத்தனை ஐகன் வேல்யூ இருக்கோ அதுக்கு ஒரு ஒன்று கம்மியாக எல்லாமே ஜீரோஸாக இருக்கும். ஸோ வி ஹேவ் 3x3 மேட்ரிக்ஸ். இப்போ என்ன வரும்? 0 0 3 into 2. ஸோ the ஐகன் வேல்யூஸ் ஆர் 0, 0, 6 அப்படிங்கிறது தான் ஐகன் வேல்யூவாக இருக்கும். நீங்கள் இதை கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எடுத்து கண்டுபிடிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு இதே ஆன்சரை தான் கொடுக்கும். ஸோ இப்படி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நீங்கள் எடுத்து பார்க்குறப்போ, ஸோ வாட் இஸ் த டிட்டர்மினன்ட்? ஸோ டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு அந்த தியரம் ஞாபகம் வச்சுக்கணும். டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ். ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ் அண்ட் ட்ரேஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ். சொல்லப்போனால் இந்த kn இருக்கு இல்லையா, அந்த kn ட்ரேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ kn இஸ் நத்திங் பட் ட்ரேஸ். ட்ரேஸ் அப்படின்னா என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லீடிங் டயகனலோட அடிஷன். இங்கே பாருங்கள், லீடிங் டயகனல் எல்லாமே சேமாக இருக்கும். எத்தனை இடத்துல லீடிங் டயகனல் அக்கதாக இருக்கும்? n டைம் அக்கதாக இருக்கும். ஸோ அப்போ இந்த kn இஸ் நத்திங் பட் ட்ரேஸ். அப்போ இன்னுமே தியரை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ 0, 0, எக்ஸெட்ரா கடைசி ஐகன் வேல்யூ என்னவாக இருக்கும்னா ட்ரேஸாக இருக்கும். ட்ரேஸ் ஆஃப் ஏ. ஸோ இங்கே ஏ கிடையாது, இங்கே வந்து ஜே. ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஜே அப்படின்னு சொல்லி வரும். ஆல்சோ நோட் த ப்ராப்பர்ட்டி. இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய என்ட்ரிஸில் ரோ சம் எல்லாமே சேமாக வருது பாருங்கள். 6
6ன்னு வருது. இப்படி வந்துச்சுன்னா இந்த இங்கே என்ன ஆன்சர் கிடச்சிச்சோ அது ஒரு ஐகன் வேல்யூவாக ஆக்ட் ஆகும். ரோசம் எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரோசம் ஒரு ஐகன் வேல்யூவாக ஆக்ட் ஆகும். இந்த தியரியெல்லாம் வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரேஸ் தான் ஐகன் வேல்யூவாக ஆக்ட் ஆகுன்றதை கிளியராகவே சொல்ல முடியும் இன்னும். ஸோ வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ வில் பி 0. ஸோ ஒரு ஐகன் டிட்டர்மினன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 தான் வரும். ஸோ ஒரு ரோ ஐடென்டிக்கலான டிட்டர்மினன்ட் 0 கான்செப்ட் வைஸ், ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ பண்ணாலும் உங்களுக்கு 0 தான். ஸோ ட்ரேஸ் இஸ் நத்திங் பட் ரோசம். அப்போ இன்னொரு ரிசல்ட் இதுலேருந்து படிக்கலாம், ட்ரேஸ் இஸ் நத்திங் பட் ரோசம். இது வந்து எந்த மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் ட்ரூ அப்படின்னா இந்த ட்ரேஸ் ஈக்குவல் டு ரோசம்ன்றது வந்து ஜே மேட்ரிக்ஸ் மட்டும் தான் ட்ரூ. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, என்னென்ன கேசஸ் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் எடுத்தால் என்னென்ன தியரிஸ்லாம் இருக்குன்றத ப்ராப்ளம் வழியாக அப்சர்வ் பண்ணுறப்ப அந்த தியரி நமக்கு மறக்காது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டினா என்ன, டிட்டர்மினன்ட் எப்படி ஐகன் வேல்யூ வழியாக கண்டுபிடிக்கிறது, அது யூஸ்வலாக எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் தென் ட்ரேஸ் ஆஃப் ஏ எப்படி ஆக்ட் ஆகுது, இது ஒரு ஐகன் வேல்யூ ஜென்ரலைஸ்டாக கொடுத்தாங்கன்னா எந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி எல்லா டிஸ்கஷன்ஸும் இதில் நம்ம பண்ணியிருக்கோம் டீட்டெயிலில். சரி, இதில் என்னென்ன கேள்விலாம் கேட்டாங்க அப்படின்னா வாட் இஸ் டிட்டர்மினன்ட், வாட் இஸ் ஐகன் வேல்யூ அண்ட் தென் வாட் இஸ் ட்ரேஸ், இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் இருந்துச்சு. நம்ம பொதுவாக எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய ஆப்பில் வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்டிங்லேருந்து கண்டக்ட் பண்ணுறோம் March 1 டெய்லி 5 கொஸ்டின். அது இந்த வீடியோ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரும். அதனால நான் அதில் ஆப்ஷன்ஸை லீவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஆப்ஷன்ஸ் இதுக்கு எந்த கொஸ்டினே இருந்தாலும் எப்படி ஆப்ஷன் டேக்கிள் பண்ணணுன்றதை நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கோங்க அதில் பார்த்து. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏலேருந்து ட்ரேஸ் ஆஃப் ஏ வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம். இந்த மேட்ரிக்ஸில் வேறு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு அப்சர்வ் பண்ணி பார்க்குறப்போ ஐகன் வேல்யூஸ், டிட்டர்மினன்ட், ட்ரேஸ் அண்ட் ரேங்க், we can able to find the rank. So what is rank? ரெண்டு ரோ ஐடென்டிக்கலாக இருக்குது. இந்த ரெண்டு ரோவை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வேனிஷ் பண்ணி விட்டுறலாம். ஸோ வேனிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்று தான் கிடைக்கும். ஸோ ரேங்க் ஆஃப் ஜே இஸ் ஆல்வேஸ் 1. ரேங்க் ஆஃப் ஜே இஸ் ஆல்வேஸ் 1. ஏன்னா எல்லா என்ட்ரிஸுமே சேமாக இருக்க போகுது. எல்லாம் அசீவ் பண்ணி பாருங்கள், எல்லா என்ட்ரிஸுமே சேமாக இருக்க போகுது. எல்லா என்ட்ரிஸுமே சேமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு ரோவை தவிர மீதி எல்லா ரோவையும் அந்த ஃபஸ்ட் ரோ வச்சு ரோ எக்லண்ட் ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி 0 பண்ண முடியும். அப்போ ஒரே ஒரு நான்-0 ரோ மட்டும் தான் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மைனர் மெத்தடில் செக் பண்ணி பார்க்குறப்போ determinant should be 0 and to all the 2/2 minor vanished and only one single minor will be held. So rank of j will be nothing but 1. எப்பயுமே 1 தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. and the nullity of j அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். nullity of j is n-1. ஸ்கொயர் மேட்ரிக்ஸை பொறுத்த மட்டும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் இது பொருந்தும், வேறு எந்த மேட்ரிக்ஸ்க்கும் பொருந்தாது. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு பார்க்குறப்போ ரேங்க் அப்படின்னா நம்பர் ஆஃப் நான்-0 ரோஸ், nullity அப்படின்றது நம்பர் ஆஃப் 0 ரோஸ். ஸோ இங்கே எத்தனை 0 ரோஸ் வரும் அப்படின்னா ஒரே ஒரு ரோவை தவிர மீது எல்லாமே நான்-0 ரோஸாக தான், எல்லாமே 0 ரோஸாக தான் இருக்கும். இதை நீங்கள் ஐகன் வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க எத்தனை 0 இருக்கோ அத்தனை நல்லிட்டிஸ் இருக்கும், எத்தனை ரேங்க் கிடைக்குதோ அத்தனை ரேங்க் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு நான்-0 என்ட்ரி கிடைச்சா ஒரே ஒரு ரேங்க் தான் இருக்கும். அந்த ஒரு நான்-0 என்ட்ரி எப்படி உருவாகுது அப்படின்னா இந்த ஒரு நான்-0 ரோ வழியாக உருவாகுது. இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சாக ஒரு சம பார்க்கும்போது அந்த ப்ராப்ளம் வந்து எப்பயும் மறக்காது. அதுலேருந்து என்ன ட்விஸ்ட் பண்ணாலும் அந்த கொஸ்டின்ஸை ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும். ஓகே, இதோட அப்சர்வேஷன் அவ்வளோதான். இன்னைக்கு ஈவினிங்லேருந்து நம்ம டெஸ்ட் பேட்சஸ் வந்து ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறோம். டெய்லி 5 கொஸ்டின் மாதிரி கண்டக்ட் பண்ணுறோம். நம்மளோட ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஈவினிங் ஒரு 9:30 மேலே நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி March 3 நம்ம சிஎஸ்ஏஆர் நெட்டோட அடுத்த பேட்சும் பிஜிடிஆர்பியோட அடுத்த பேட்சும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வில்லிங்னஸ் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா வில் கால் யூ பேக். ஆர் அதர்வைஸ் ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வில் டெல் ஆல் த queries about your registration forms. ஸோ இந்த வீடியோக்காக யூஸ்ஃபுல்லாக நினச்சினா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.